ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ரவி மோகன் ஸ்டுடியோஸால் வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆஃப் ஹிஸ் ஃபில்ம். அண்ட் அந்த படத்தை நடிச்சிருக்கிறதும் கூட நம்ம ஜெயம் ரவி, எஸ் ஜே சூர்யா, அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகன், வித்தியாசமான ஒரு காம்போவில். அண்ட் அதுக்கப்புறம் ஃபீமேல் லீடில் வந்து கௌரி பிரியா, அதுக்கப்புறம் மாளவிகா மனோஜ் அண்ட் ஸ்ரத்தா ஸ்ரீநாத், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த டிரெக்டர் வந்து கார்த்திக் யோகி, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். வடக்குப்பட்டு ராமசாமி படம் தெரிஞ்சிருக்கும், டிக்கிலோனா, அதுக்கு பலூன், இந்த மாதிரி படங்கள் இயக்கிய அந்த டிரெக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட பேர் வந்து ப்ரோகாட். பட் இந்த ஒரு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இது வந்து அஃபிஷியல் ஒரு ஸ்பீக் ஈஸி ப்ரோமோ ஆஃப் ப்ரோகாட் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை 2 வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துன்னா, பிகாஸ் இது நம்ம ரவி மோகனோடைய என்ன சொல்கிறது, அவருடைய ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ரோமோ. ஸோ நீங்கள் எல்லாம் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டட் விஷயங்களை இதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஸோ ரெடியா மக்களே? அதுவும் 5 minutes and 15 seconds. இவ்வளோ நேரம். 3, 2, 1 and here we go. 10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இனிஷியலா எங்களுக்குள்ள செட்டே ஆகல, நிறைய சண்டை வந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். அண்ட் யூ நோ வாட், நான் எவ்வளோ கோவமா இருந்தாலும், இவனை எவ்வளோ திட்டினாலும், இவனோட சிரிப்பொண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திரும். உங்களுக்கு கோவமே வராதா? ஒப்பனான ஒரு ஸ்மைல். உங்களுக்கு கோவம் வரும்? சமாளிப்பு. அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி அழுதுட்டு இருந்த கௌரி பிரியா, என்ன ப்ரோ உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல. எனக்காக அவனையே அவன் மாத்திக்கிட்டான். நம்ம அர்ஜுன் அசோகன். என்னடி சொல்ற? நிஜமாவா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ், சமடி. இனிமே இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. இப்ப வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஆனா அவன் தான் என்ன வைஃபா பாக்குறான். எதை வச்சு சொல்ற? லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான். ஆனா இப்போ கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிங் கட் ஆகிறதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கிறான்டி. என்ன பண்றது? சும்மா சொல்லாத. என்ன அப்ரூவ் பண்றதுக்கா? ஆமா. ஓ ரவி, ஹாய். பாத்தியாடி, ஜஸ்ட் a tap. வந்து நின்னுட்டார்ல. இது நான் போட்ட ரூல் தான். ஆனா என்ன பண்றது, நீயே சொல்லு. போடா, போய் 4 பேரோட பேசு, பழகு, போ. ரொம்ப ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். This line is for many married men around the world. கல்யாண மாலை. அவ்வளவுதான். இளையராஜா சார் அனுப்புங்க ஒரு காப்பிரைட். அன்எக்ஸ்பெக்டட் இல்ல? அந்த முகத்திலே ஒரு பிரேமோ மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணீர். என் சோகம் என் சோகம் என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்ல, தெரியுமா?
நல்லா இருக்குல்ல டெக்னிக், பவர் பேங்க் உள்ள சரக்கு. அது எனக்கு மட்டும்தான் புரியும். வாய திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. ஓ ஃபான்ல லைட்டர். ஏய் கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியே இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும். அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். கார்த்திக் யோகி. So in cinemas 2026 and well, completely fun entertainment, entertained like என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோமோ கட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஒரு காம்பினேஷனில் வந்த இதை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் கௌரி பிரியா. சம்டைம்ஸ் சில பேருக்கு இது செட் ஆகாமல் கூட இருக்கலாம், என்னடா காஸ்டிங் இப்படி இருக்குன்னு. பட் ரிஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க. அதான் இன்னைக்கு ஹோல் டே நான் பார்த்து எல்லா லைக் கண்டென்ட் எல்லாமே கூஸ் பம்ஸையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எல்லாம் நான் பண்ணேன், எனக்கு அவ்வளோ வீடியோஸ்லையும் அது இன்னும் 2-3 கூட பெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான், இனி பண்ண முடியாது, இந்த நாளைக்கு இவ்வளோ தான். அண்ட் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு. அதுதான் யோசித்தேன், 5 நிமிஷம் 15 செகண்ட்னு யோசிச்சேன். ஓகே இதை எடுத்து பண்ணலாமேன்னு முடிவு பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக அதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்க 3 பேருமே இந்த ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோமோவில் இந்த ஒரு வார்த்தையுமே பேசலை, சைன் லாங்குவேஜ் மட்டும்தான். அவங்க சைன் லாங்குவேஜ் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, எனக்கு இதில் என்ட்ரியாக கொடுத்த இந்த ஹோல் ப்ரோமோ கார்டில் எனக்கு எஸ்டே சூர்யாவோட இது பிடிச்சிருந்துச்சி. அந்த ஸ்மைலாக இருக்கணும், வில்லங்கமான ஸ்மைல். அண்ட் அதில் ஜெயம் ரவியோட காமான கம்போஸ்டான கேரக்டர். அண்ட் அர்ஜுன் அசோக் வந்து கம்ப்ளீட்லி கடுப்பான ஒரு கேரக்டர், எல்லாம் வெறுத்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு முகம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியலை, இது ஜெயம் ரவி அவர்களோட ரவி மோகனோடைய பர்சனல் லைஃப்பை வச்சு எடுத்த பயோபிக் மாதிரி. கண்டிப்பாக அதுதான் எடுத்த ஃபர்ஸ்ட் படமே பயோபிக்னா அந்தளவுக்கான கான்ஃபிடென்ஸோடு நாங்கள் பாராட்டி ஆகிறோம் ஜெயம் ரவி அவர்களை, ரவி மோகன் அவர்களை. இதுக்கு மேலே என்னன்னு தெரியலைங்க. என்ன கல்யாணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலை. நான் அந்த மேரேஜ் லைஃப் உள்ள தான், எனக்கு அதில் ஒரு ஐடியாவே இல்லை. பட் இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க என்ன மாதிரியான ஒரு இது உங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு. ஏன்னா பல பேர் பல கஷ்டங்களை பல வழிகளை அப்படியே உள்ளே புதைச்சி வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. பல பேர் பொண்டாட்டி அப்படின்ற விஷயம் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்குள்ள பல இதுகள் இருக்கும், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஸோ மச் ஆஃப் லவ் இருக்கலாம், கேர் இருக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் அதுலேயும் நெகட்டிவான ஷேட்லேயும் இருக்கும். ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஒரு கதையை அழகாகவே எடுத்திருக்காரு நம்ம கார்த்திக் யோகி. வடக்குப்பட்டி ராமசாமியெல்லாம் என்ன வர லைக் இட் வாஸ் வெரி குட் ஃபில்ம். ஸோ எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இவர் மேலே இருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டருக்கு நாங்கள் இன்னொரு கிரெடிட்டாக கொடுத்தே ஆகணும். நம்ம ஹர்ஷவர்தன் ராமேஸ்வரன் நினைக்கிறாமா ராமேஸ்வர். ஸோ அவருக்கு கண்டிப்பாக இன்னொரு கிரெடிட் கொடுக்கணும். த ஹோல் ப்ரோமோ கார்ட் வாஸ் மெயின்டைன் பை ஹிம் தான். ஏன்னா அவரோட மியூசிக் இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு காப்பிரைட் பார்சல் அப்படியே நாங்கள் அனுப்பி விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் கண்ணில் தென்படல போல், இப்போ தான் ரிலீஸ் பண்ணி 2 hours ஆகுது. இளையராஜா கணக்கு தென்பட்டா அடுத்தது ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு விண்ணப்பம் போய் விடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் கல்யாண மாலை பாட்டு வேறு புது அர்த்தங்கள் படத்தில் அது ஸ்ட்ரைட் அங்கேருந்து தூக்கியிருக்காங்க. மேபி அவங்க காப்பிரைட் கொடுத்துருப்பாங்களா என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் இன்கேஸ் அப்படியா இல்லைனா ஒரு சந்தேகம் தான். பட் அதர் தேன் தட் நம்ம வந்து இந்த ப்ரோமோ கட்டில் வந்து லைக் கம்ப்ளீட்டாக லேடிஸே 3 ஜென்ஸே ஆள்ற மாதிரியான ஒரு டைப்பில் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ஜெயம் ரவி வந்து ஒரு கால் பண்ணோட அடுத்த செகண்ட் முன்னாடி வந்து இருக்க மாதிரியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்ரத்தாவும் எஸ்ஜேயோடைய அந்த காம்பினேஷனில் வரும்போது ஸ்ரத்தா அவங்கள மிரட்டி கோவம் வருமான்னு கேட்டு ட்ரிகர் பண்ணும்போது அந்த சிரிப்பில் அவர் சமாளிக்கிற விஷயமா இருக்கட்டும். அண்ட் அசோக்
ஆஸ் யூஷுவல் அவரோட டெபியூ ஃபில்ம் இது. ஸோ அவருமே அதே தான். அவங்க வந்து லைக் மேனிபுலேட்டிவாக பேசும்போது அவரும் அப்படியே பார்த்துக்கிட்டு செவன என்னடா பேசிக்கிட்டு இருக்கா, நம்மளும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு இமோஷன்லெஸ் ஹியூமனாக அந்த இடத்துல இருந்தார். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி நைஸ் ப்ரோமோ கார்ட் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு இந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த ஈவன் மியூசிக் டைரக்டர் கூட புதுசாக நான் கூட தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்களோ, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க தான் பார்த்தா இல்லை. ஸோ கார்த்திக் யோகி ஹாஸ் டிசைடட் another குட் மியூசிக் கம்போசர். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எப்படின்னு தேவை தான். இவங்க எல்லாருமே புதுசாக வந்தால் தான் நியூ டேலண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது we get நியூ ஃப்ரெஷ் ஸ்டஃப். ஸோ அதுதான் இது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் நம்ம ஜெயம் ரவி அவர்கள், ரவி மோகன் அவர்கள். இந்த ஒரு ஸ்டூடியோஸ் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னும் மென்மேலும் வளர இந்த மாதிரி பல டேலண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களே வளர்த்து விட்டார்னா இதுக்கு மேலே என்னங்க. ஸோ த காலிவுட் இண்டஸ்ட்ரி வில் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம காலிவுட்டை பற்றி எப்படிங்க அதுவும் ஒரு மாற்றத்துக்கு வரணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுவும் மாறும். அவ்வளோதான். இதை விட என்னங்க சந்தோஷம், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருந்தேன், உபேந்திரா. இதில் உபேந்திரான கேரக்டர் இருக்குது, அது யாருக்குமே தெரியலை. அந்த ஒரு விஷயத்தை பற்றி யாரும் பேசவும் இல்லை. ஆனால் அவர் இந்த ஒரு ப்ரோமோ கார்டில் இல்லை. பட் அதுதான் இன்னைக்கு நம்ம ரியல் ஸ்டாரான உபேந்திராவும் இதில் இருக்கார். ஸோ தட் வாஸ் தி மெயின் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் மென்ஷன் ஏர்லியர். பட் எண்டிங்கில் ஒரு ஏதாச்சும் ஒரு நோட் வேணும்ல. ஸோ அதுதான் இந்த ஒரு மொமெண்ட். அவ்வளோதாங்க. ஐ லிட்ரலி என்ஜாய் த ஹோல் ப்ரோமோ. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கீழே சொல்லிவிட்டுருங்க. ப்ரோகாட் அப்படின்ற ஒரு விஷயம்ல 3 ஆண்கள் இந்த ஒரு நாள் கிடச்சா என்ன பண்ண போகிறாங்கன்றத எண்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நாள் எப்போன்றது தெரியலை. ரிலீஸ் டைமில் தான் பார்க்கணும். இந்த படத்துக்கான பாட்டு எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா புது மியூசிக் டைரக்டரில். ஸோ எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி யார்ச்சத்தை பேசணும் மாதிரி தான் கூட அதையும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.